தமிழ் மண்ணின் சாமிகள். வணக்கங்க. நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் கிராமத்துல இருந்து எத்தனையோ பேரு வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வராங்க. அவங்களோட கூடவே சேர்ந்து அவங்க மொழி, அவங்க பண்பாடு, அவங்க சாமிகள், அவங்க வழிபாட்டு முறைகள்னு எல்லாமே நகரங்களுக்கு வருது. என்னதான் அவங்க நகரத்துல வாழ்ந்தாலும் அவங்களுடைய வேற நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அதுதான் அவங்களுடைய அடையாளமாவும் இருக்கு. கிராமங்கள்ல இருந்து வர மக்கள் அவங்க குலதெய்வத்தோட பிடி மண்ணை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா மதுரையில இருந்து திருமங்கலம் போற வழியில 2 கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவங்க ஊர்ல இருந்து ஒரு பேரை எடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்பிட்டாங்க. தமிழ்நாட்டிலயும் மத்த மாநிலங்கள்லயும் சில அசைவ உணவகங்களுக்கு மதுரை முனியாண்டி விலாசுங்கிற பேரை நீங்க பாத்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. எப்பவாவது யார் அந்த முனியாண்டின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த முனியாண்டி பத்தி தான் நாம பார்க்க போறோம். மதுரையிலிருந்து திருமங்கலம் போய் அங்கிருந்து 14 கிலோமீட்டர் போனால் டி புதுப்பட்டி கிராமம். இங்குள்ள திடலில் தனித்து திறந்த வெளியில் முனியாண்டி கோயில். கோயில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோயில் பீடத்தில் ஒரு பனைமரம் மட்டும் உயர்ந்து நிற்கிறது. இந்த கோயிலின் பக்கம் கர்ப்பிணியான பெண்கள் வர தயங்குகிறார்கள். காரணம், முனியாண்டி சாமி மீது இருக்கும் பக்தி கலந்த பயம். உணவகம் நடத்துறதுக்கு தேவையான கைப்பக்குவத்தோட இந்த கிராமத்து மக்கள் நகரங்களுக்கு வந்தாலும் அவங்க முனியாண்டி சாமியை அவங்க மறக்கலங்க. அவரு ஞாபகமா முனியாண்டி விலாஸ்னு அவங்க உணவகங்களுக்கு பேர் வச்சாங்க. அப்புறம் முனியாண்டி சாமி ஒரு முத்திரையாவே ஆயிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் கண்டிப்பா இந்த முனியாண்டி விலாஸ்கள் உங்க கண்ணில் படும். வறட்சி காலத்தில் காரைக்குடி பக்கம் முன்பு பிழைக்க போன இந்த ஊரை சேர்ந்தவரான குருசாமி அங்கு சின்ன ஓட்டலை துவங்கிய போது அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசித்தார். தன்னுடைய ஊரின் காவல் தெய்வமான முனியாண்டி உடனடியாக அவர் நினைவுக்கு வந்தது. முனியாண்டியின் பெயரை சூட்டிவிட்டார். வியாபாரமும் சூடு பிடித்தது. அதிலிருந்து இங்கும் பக்கத்தில் உள்ள எஸ் கோபாலபுரத்திலும் ஓட்டலை துவங்க கிளம்புகிறவர்கள் நேரே இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். வெற்றிலை பாக்கு வைத்து வணங்கிவிட்டு முனியாண்டி சாமியிடம் துவக்கலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். உடனே கவுளி கத்திவிட்டால் அனுமதி கிடைத்து விட்டதாக அர்த்தம். ஓட்டலை முனியாண்டி சாமியின் பெயரில் திறக்க கிளம்பி விடுகிறார்கள். முனியாண்டி சாமியை பற்றி மிகுந்த மன நெருக்கத்துடன் பேசுகிறார்கள் இந்த ஊர்க்காரர்கள். இந்த முனியாண்டியானது பல ஊர்களில் இருந்தாலும் இங்கு அந்த பொங்கல் தினத்தன்று சிறப்பாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் ஒரு பனைமரத்தினுடைய அம்சத்தில் முனியாண்டி இங்கே இருந்ததாக நமது வரலாறு கூறுகிறது. அந்த பனைமரத்தினுடைய அடியில் வைத்து ஒரு குறிப்பிட்ட சில குடும்பத்தினர் அதை வழிபட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அதை ஊரினுடைய நன்மைக்கு அது பல வழிகளில் உதவியதாக ஒரு நம்பிக்கை வைத்து அப்படியே அதை விஸ்தரித்து இன்னைக்கு பெரிய அளவில் பொதுவாக தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் இந்த புதுப்பட்டியில் இருக்கிற முனீஸ்வரருடைய விசேஷம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திருவிழா, அதுவும் கிராமங்கள்ல நடக்கிற திருவிழா அந்தந்த ஊர் மக்களுக்கு தர சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க ஊர் திருவிழாக்காக நிறைஞ்ச மனசோட தேடி வந்துருவாங்க. இந்த கிராமங்கள்லயும் முனியாண்டி சாமிக்கான திருவிழாவை ரொம்ப ஒற்றுமையா மக்கள் கொண்டாடுறாங்க. கெடா வெட்டி ஊருக்கே பரிமாறி அந்த சுகத்தை உணர்றதுக்கு கிராமங்களுக்கு தாங்க போயாகணும். தை மாதத்திலும் மாசி மாதத்திலும் இங்கு இரு சமூகத்தினரின் சார்பில் திருவிழா நடக்கிறது. தமிழகம், கேரளா, கர்நாடகம் என்று பல பகுதிகளில் முனியாண்டி விலாஸ் ஓட்டல் வைத்திருப்பவர்களும் திருவிழாவுக்கு வந்து ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். இந்த கிராமத்தில் எங்களுக்கு 1100 பேர் ஜனத்தொகை இருக்குது. வீடு 450 வீடு இருக்குது. இதில் முனியாண்டி கோயிலுக்கு எல்லா ஊர்லேருந்தும் எல்லா இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, மற்ற கிராமத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாடு முழுக்கும்
இல்லை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வச்சுருக்கவங்க எல்லாருமே டொனேஷன் கொடுத்து இதை கொண்டாடுறோம். திருவிழாவில் முனியாண்டி சாமிக்கான பெட்டியை தூக்கி கொண்டு சாமியாடி வரும் அழகே தனி. முனியாண்டி சாமியை பார்த்தவுடன் அருள் பற்றிக் கொள்கிறது இங்குள்ள பெண்களுக்கு. வான வேடிக்கையுடன் கலை நிகழ்ச்சிகள், நாடகம் என்று திருவிழா அமோகமாக நடக்கிறது. அசைவ ஓட்டல்களை பல பகுதிகளில் திறந்திருக்கும் போது முனியாண்டி சாமிக்கான திருவிழாவில் அசைவம் இல்லாமல் இருக்குமா? அகன்ற பாத்திரத்தில் ஏறத்தாழ 1000 படி அரிசி போடப்பட்டு பல ஆடுகளும் கோழிகளும் வெட்டப்பட்டு அசைவ உணவு இரவில் தயாராகிறது. காலையில் அசைவ உணவு ஊருக்கே பரிமாறப்படுகிறது. அதுதான் வித்தியாசமான பிரசாதம் போல. பொழுது சாய்ந்ததும் வந்திருந்த வாகனங்களில் ஊர்க்காரர்கள் சிதற அவர்களை ஒன்று சேர்க்கிற முனியாண்டி திரும்பவும் தனிமையில் நிற்கிறார். ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களோ அல்லது ஒரு பெண் பார்க்கும் படலமோ அல்லது வேறு கருத்து பரிமாற்றமோ, ஒரு நிலம் கொள்முதலோ, ஒரு வீடு ஆரம்பிக்கிறதோ எப்பொழுதுமே அந்த தை மாதத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு தை மாதத்தை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். புதுப்பட்டி என்ற கிராமத்திற்கு இன்று முக்கியமான பண்டிகைகளிலே தலையாய பண்டிகை தைப்பொங்கல், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி என்ற பண்டிகையாக கடந்த பல ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறோம். கிராமத்தில் இருந்து வியாபாரத்துக்காக சென்றவர்கள் முதல் நாளே வந்து விடுகிறார்கள். அவருடைய உறவினர்களை அழைத்து வருகிறார்கள். அவர்கள் யாரிடம் நன்கொடை பெற்று அந்த இடத்துல வசூல் செய்து இருக்கிறார்களோ அவர்களையும் அழைக்கிறார்கள். எல்லோருமே சேர்ந்து தை மாதம் 1ஆம் தேதி காலையில் இருந்து இரவு 10-11 மணி வரையிலும் விழாக்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த முனியாண்டி சாமியை உங்களுக்கும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கா? மதுரையில இருந்து நேரா திருமங்கலத்துக்கு போங்க. அங்கிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த புதுப்பட்டியும் கோபாலபுரமும் இருக்குங்க. இனிஷியலோட இந்த கிராமங்களுக்கு பேர் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இதே மாதிரி பக்கத்தில் உள்ள கோபாலபுரத்தில் இருக்கிறது பிரம்மாண்டமான இன்னொரு முனியாண்டி கோயில். இயற்கையான வெளியில் நீண்டிருக்கிற கோயிலில் மரத்திற்கடியில் காற்றோட்டமாக நிற்கிறார் முனியாண்டி சாமி. இந்த ஊரிலிருந்தும் முனியாண்டி பெயரில் ஓட்டல்கள் நடத்துபவர்கள் அதிகம். இங்கு நடக்கும் திருவிழாவும் தடபுடலாக நடக்கிறது. அசைவ விருந்து ஊர் முழுக்க பரிமாறப்பட்டு நடக்கும் திருவிழா வெவ்வேறு ஊர்களில் வியாபாரத்திற்காக சிதறி கிடப்பவர்களை ஒன்று சேர்க்கிறது. அமைஞ்சிருக்க அந்த கோயில் ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி சாதாரண இடமா இருந்தது. இங்கே ஒருத்தர் தீராத வகுத்து வெளில ரொம்ப மாடு மேய்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு சிறு பையன் மாதிரி உருமா இந்த குளத்து தண்ணி எடுத்து குடிங்க, இதை ஊரை உருவாக்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னோன்னே அவர் அந்த குளத்து தண்ணி எடுத்து குடிக்கார். அந்த மாடு மேய்க்கிறவர் குடித்தவங்க வகுத்து சரியாக போகுது. அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒன்று சேர்ந்து இந்த ஊரை உருவாக்குறாங்க. இந்த ஊரை உருவாக்கிட்டு இங்கேயே இருந்து இந்த ஊரில் நெல் விவசாயம் கிடையாது, ஒன்லி காட்டு விவசாயம் தான். இந்த ஊரில் இருக்கவங்க அந்த நெல்லுக்காண்டி அறுவடைக்காண்டி வையக்கரைன்ற பக்கம் அந்த பக்கம் போவாங்க. மேலூர் வையத்தண்ணி பயிர பக்கம் அங்கே போனவங்க கருது எடுத்துகிட்டு வந்தவொடனே அந்த கருது முடிச்சு வந்தவொடனே தை மாதம் வர்றாங்க. இங்கே வந்தோடனே அந்த தை முதல் நாளில் விழாவாக கொண்டாடுவோம்னு சொல்லி இந்த கோயிலை பிரதானமாக வச்சு ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆரம்பத்தில் பல மாநிலங்களையும் சேர்த்தால் முனியாண்டி சாமியின் பெயரால் அமைந்திருக்கும் ஓட்டல்களின் எண்ணிக்கை 1000-ஐ தொடும் என்கிறார்கள். சென்னையில் ஓட்டல்கள் வைப்பவர்கள் உடுப்பி என்று சொந்த பகுதியை சேர்த்துக் கொள்வதைப் போல இந்த 2 ஊர்க்காரர்களும் மறக்காமல்
அருகில் உள்ள மதுரையை சேர்த்துக் கொள்கிறார்கள். வேறு மதத்திலிருந்து கூட இந்த கோயிலுக்கு இன்னும் அன்பளிப்புகள் நன்கொடை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். போடியிலே ஒரு பாய் வந்து இந்த முனியாண்டி விலாஸ் வச்சிருக்கார். அவரும் வசூல் பண்ணி முதல் நாள் வர்றார், மறுநாள் இருக்க மாட்டார். அவர் வர்றாங்க இருக்க அவருக்காக தனி மரியாதை செஞ்சு வச்சுக்கோம். அதாவது ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாம் முனியாண்டி விலாசம் வச்சு மேலும் வளர்ந்து 43-40 வருஷம் ஆயிடுச்சு. எல்லோருக்கும் மேலாக முதல் போடாத, அதே சமயம் நம்பிக்கையூட்டும் முதலாளியாக இந்த 2 கிராமங்களிலும் நின்று கொண்டிருக்கிறார் முனியாண்டி சாமி. கிராமத்து மக்களின் நம்பிக்கைகள் ஒன்றிணைந்த வடிவம்தானே அவர்கள் வழிபடும் சாமிகள். இப்படி பலரோட மனசுல இருக்கிற முனியாண்டி சாமியை நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. எப்ப வேணா போலாம், வழிபடலாம். தை மற்றும் மாசி மாதங்கள்ல போனீங்கன்னா திருவிழால கலந்துட்டு நீங்களும் கறி சோறு சாப்பிட்டு வரலாம். சரி, இப்ப அடுத்த கோயில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்துல இருக்கிற கீழ்காத்தி கிராமத்துல இருக்கிறது தான் காதமரவர் காளியம்மன் கோவில். பெண்கள் அதிகமா வர இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க. இந்த கிராமத்துல இருந்த 2 சகோதரர்களுக்கு இடையே கெடா வெட்டும் போது ஒரு சின்ன மனஸ்தாபம். மாமிச கறியை பங்கு போடும் போது பெரியவருக்கு கொஞ்சமா தான் கிடைச்சதாம். அதோட அவர் வீட்டுக்கு போன போது அவர் மனைவி அவரை துரத்திருக்காங்க. நேரா அவரு ராமநாதபுரம் போனாரு. அங்க அவரோட கனவுல ஒரு சின்ன பெண் குழந்தை வந்திருக்கு. விழிச்சு பார்த்த போது இந்த காளியோட சிலை அவர் பக்கத்துல இருந்திருக்கு. இந்த சிலையோட அவர் ஊர் திரும்பி இருக்காரு. ஆனா திடீர்னு ஊர்ல தீ பிடிக்க ஆரம்பிச்சுதான். மிரண்டு போன ஜனங்கள் குறி கேட்டுட்டு அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலுக்கு பக்கத்துல இந்த சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் அந்த கோவில் அதே இடத்துலதான் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அருகில் இருக்கிற சின்ன கிராமம் கீழ்காத்தி. இங்கு காட்டிற்கிடையில் இருக்கிறது காதமரவர் காளியம்மன் கோயில். கோயிலுக்கு முன்பு ஒரு அலங்கார வளைவு. முன்னால் பல அம்மனின் சிலைகள். வேல்களும் வளையல்களும் மரத்திற்கடையில் கட்டப்பட்டிருக்கிற ஏராளமான தொட்டில்களும் இந்த கோயில் மீது பக்தர்கள் கொண்டிருக்கிற பக்திக்கு அடையாளங்களாக இருக்கின்றன. வேண்டுதல்களின் விளைவாக கம்பிகளிலும் மரக்கிளைகளிலும் கூட வெண்கல மணிகள் கொத்தாக தொங்குகின்றன. குதிரைகளும் யானையும் நிற்கும் இந்த கோயிலுக்கு முன்பு கருப்பசாமியின் சிலை. மண்ணுல தான் இங்க காளிய செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு வருஷம் அந்த மண் சிலைகளுக்கு தான் வழிபாடு நடக்கும். அதுக்கப்புறம் புது சிலைகள் வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் இதுதான் வழிபாட்டு முறை. இந்த கோயிலுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழியை நான் சொல்றேன். புதுக்கோட்டையில இருந்து அறந்தாங்கி போயிடுங்க. அங்க இருந்து துரையரசபுரம் போயிட்டு வலது பக்கம் போனீங்கன்னா கீழ்காத்தி கிராமம் வந்துடும். ஆடி இல்லைன்னா ஆவணி மாசம் போனீங்கன்னா இங்க திருவிழா நடக்கும். கூட்டத்தோட கூட்டமா போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்கு வருகிற பக்தர்கள் விளக்கு ஏற்றி வேண்டுகிறார்கள். மஞ்சள் வைக்கிறார்கள். பூசாரியின் மூலம் மனதில் வேண்டிக் கொண்டு காளியிடம் பூ போட்டு பார்க்கிறார்கள். அம்மனின் மடியில் பணத்தை வைத்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் பணம் விருத்தியாகும் என்று நம்புகிறார்கள். காரியங்களை இப்போ நம்ம ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை செய்தால் 30 பெரிய நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்போ நம்ம அந்த விபூதியும் குங்குமம் தான் இங்கே மடிக்கிறது. மெயின் வந்து அம்மாவுக்கு வந்தது குங்குமாவா, அந்த குங்குமம் வந்துச்சுன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ சாமிகிட்ட திருவிழம் கேட்குறது மாதிரி தான் இது. திருவிழம் கேட்குறதுக்கு பதிலாக அது உடனே நம்ம கேட்க முடியாதுங்கிறதுக்காண்டி இதை பூ கட்டி போட்டு நம்ம சொல்கிறபடி அது நடக்குது. இந்த கோவிலுக்கு வர பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு விஷயத்த காணிக்கையா எடுத்துட்டு வராங்கங்க. வேற என்ன, சேலை தான். விதவிதமான சேலைகள் இங்க மலையா குவிஞ்சிருக்கு.
திருமண தடை உள்ளவங்க, குழந்தை வரம் வேண்டவங்க இப்படி சேலையை எடுத்துட்டு வராங்க. முக்கியமா குழந்தை வரம் வேண்டவங்க அவங்க எடுத்துட்டு வர சேலையில ஒரு சின்ன பகுதியை கிழிச்சு அதை தொட்டிலாம் இங்க கட்டிட்டு போறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கீழ்காத்திய கோலாகலமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு இங்க தீ மிதிக்கிறாங்க, பால் கூட எடுக்கிறாங்க, காவடி கூட எடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சித்ரா பௌர்ணமி கீழ்காத்திக்கு போங்க. புடவை சாத்துவது இங்கு விசேஷமான காணிக்கை. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துகிற இந்த புடவைகளை யாரும் உபயோகிப்பதில்லை. கோயில் வளாகத்தில் மொத்தமாக போட்டு வைக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அம்மனை பற்றி சொல்ல எத்தனையோ விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. மத பாகுபாடுகளை மீறி இங்கு அனைவரும் வருகிறார்கள், வழிபடுகிறார்கள். அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு இங்கு தனிச்சன்னதி இருக்கிறது. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு இருவரும் அருகே இருக்கிறார்கள். எதிரே குரத்தி அம்மனின் சந்நிதி. இங்கு வருகிற பக்தர்கள் அம்மனை கடவுளாக மட்டுமல்லாமல் தங்களுக்கு நீதி வழங்கும் காளியாகவும் பார்க்கிறார்கள். ஒரு பொருள் காணலாம்னாலும் சரி, திருட்டு போனாலும் எதாக இருந்தாலும் இங்கே வந்து காலி நம்ம முறையிட்டு காலை மடியில் பணம் வைப்பாங்க. மடி கட்டுறதுன்னு பேர். அது கட்டினாக்க உடனே நடந்துடும். எந்த குறையாக இருந்தாலும் நடந்துடும். தங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை தட்டி கேட்க காளியிடம் வேண்டிக் கொண்டு 51 ரூபாய் பணம் கட்டுகிறார்கள். அப்படி கட்டிய குறிப்பிட்ட நாட்களுக்குள் அநீதி இழைத்தவர்களை காளி தண்டிப்பாள் என்று மனமாற நம்புகிறார்கள். எளிய மக்கள் வேறு யாரிடம் நீதி கேட்டு போக முடியும்? நீதி கேட்டு இங்க வரவங்களும் அதிகங்க. இங்க வந்தா நீதி கிடைக்கும் நம்புறாங்க, வராங்க. உங்களுக்கும் இந்த காளிக்கிட்ட நீதி கேட்கணும்னு ஆசைன்னா தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை.